மத அரசியல் செய்யும் பொழுது நம்ம ஒரு மத கலவரம் வந்துடும் பயப்பட வேண்டியதா இருக்கு. மத அரசியலை யாரு செய்யல நீங்க சொல்லுங்க. மனு நீதியை வந்து திருமாவளவன் இன்னைக்கு எடுக்க வேண்டிய காரணம் என்ன? அது மத அரசியல் இல்லாம வேற என்ன சொல்லுங்க? அவர் தெளிவா சொல்றாரு மனு நீதி இன்னைக்கு பின்பற்றப்படல. ரைட், அது வந்து நீங்க அதான் சொல்ல வரீங்க. நான் வந்து எடுத்துக்கிறேன். சரி, ஓகே. இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைம் வேஸ்ட் பண்ணுகிறேன். போட மரியாதையா. சரி, ஓகே. படல. ஆனா வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு கஸ்டம்ஸ் நம்ம எடுத்துக்குவோமே, ஒவ்வொரு ஈமை சடங்குகளே ஆகட்டும் இல்ல ஒவ்வொரு திருமணங்களே ஆகட்டும் வந்து எந்த விதமான சடங்கு முறைகளும் வந்து பின்பற்றப்படலையா? சடங்கு பின்பற்றப்படக்கூடாதா? நீங்க யாருங்க? நான் சடங்கு பின்பற்றக்கூடாது என்ன நீங்க சொல்றீங்க? நீங்க யாருங்க? திருமாவளவன் அவர்களுடைய குடும்பத்தில் நல்லது நடந்த போது சடங்கு கடைபிடிக்கப்பட்டிருக்கு. திருமாவளவனுடைய குடும்பத்தில் கெட்டது நடந்த போது சடங்கு கடைபிடிக்கப்பட்டிருக்கு. உன்னை நம்பி பின்னாடி வர பசங்களை அமாவாசைக்கும் கிருத்திகைக்கும் பிரியாணி சாப்பிட வச்சுட்டு தேர்தலில் ஓட்டு வாங்குறதுக்காக வாழை இலையில வடை பாயசத்தை நக்கி குடிக்கிறதா நீ? என்ன போதுமா இல்ல இன்னும் வேணுமா? இது என்னுடைய வழக்கம்ங்க. என்னுடைய குடும்ப வழக்கம், குல வழக்கம், மத வழக்கம், ஜாதி வழக்கம், தமிழ் இன வழக்கம். நீங்க என்னங்க நீங்க பாத்ரூம் கூட சொல்லுவீங்க போல தெரியுது. எல்லாம் நிக்க வச்சு அடி கூட குனி வச்சு அடி குனிடா. இனிமே சொல்லுவியா 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 சொல்லுவியா? வீடு வீட்டுக்கு பீச்சை வாங்கி திங்கிற நாயே. இல்ல அதுதான் சொல்றேன், அந்த வழக்கம் இன்னும் பின்பற்றப்படுது இல்லன்றாரு அவரு. அதன் முன்னோடி மனுஸ்மிருதி தானன்றாரு அவரு. மனுக்கு முன்னாடி நம்ம ஊர்ல இருந்துங்க. என்னங்க நீங்க சொல்றீங்க? கரெக்டா நில்லுங்க அந்த இடத்துல. ஒன்று சாலையில அந்த ஓரத்துல நில்லு, இல்ல இந்த ஓரத்துல நில்லு. நீ நடுவால நின்னா லாரி அடிச்சு செத்து போயிருவா பாத்து. நான் சொல்றேன், மனுக்கு பிறகுதான் மட்டும் இந்த கலாச்சார முறை வந்திருக்குதா? மனுக்கு முன்னாடி மனுவே நான் சொல்ல முன்னோர்கள் சொல்லியிருக்கேன்னு சொல்றாரு. மனுவே இப்படி சொல்லப்படுகிறது, இப்படி செய்யப்படுகிறது, இப்படி வடவழியாக வழிமுறை இருந்திருக்குன்னு சொல்ற. மனுக்கு பிறகு உருவானதுல இந்து மதம். மனு இடையில உருவாக்கி பண்ண ஒரு பைலா, லா இல்ல பைலா. அவர் மாதிரி 100 வச்சுக்காங்க. சாணக்கிய நீதி இருக்குது, விதுர நீதி இருக்குது, 100 நீதி இருக்குது. இது தெரியாம மைதா மாவுல செஞ்ச மனுஷ குரங்கு, காட்டுல இருந்து தப்பிச்ச அந்த கருங்குரங்கு, இது என்ன ஜாதி குரங்குன்னே தெரியல. இதுங்கெல்லாம் சேர்ந்து என்ன கலாட்டா பண்ணிச்சு தெரியுங்களா? அது மாதிரி மனு நீதி அவர் ஒண்ணு வச்சிருக்கிறாரு. அதை நீங்க கடைபிடிக்காம போங்க. இன்னைக்கு நடக்கக்கூடிய சடங்குகளுக்கு அதுக்கு நீங்க எப்படி சம்பந்தப்படுத்துறீங்க? எனக்கு புரியவே இல்லை. வியப்பா இருக்கு உங்களுடைய கேள்வி. என்னால நம்பவே முடியல. இவங்க பைத்தியம் தான். நான் எனக்கு சத்தியமா நம்ப முடியல. இல்ல அதன் பின்னணியில தான் இது நான் சொல்லல. எங்க வீட்டுல கல்யாணத்துக்கும் அவர் வீட்டுல கர்மாதிக்கும் ஒரு நடக்கும் போது அது எங்க வீட்டுல உள்ள வழக்கப்படி நான் செய்றேன், அவர் வீட்டுல ஒரு வழக்கப்படி செய்யறாரு. இது என்னங்க மனு எங்க வந்தாரு இதுல? ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டறதுலயே வந்து பஞ்சு பண்றீங்க? ஏன்டா நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரேசர் பேருனுடைய லிங்க் இருக்குது. அதில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. சாதியினர், பிற்படுத்தப்பட்டோர், இவங்க வந்து தலித், இவர்கள் வந்து எந்த விதமான ஈமை சடங்குகள் இதில் எல்லாத்துலேயுமே வந்து அவங்களுடைய கஸ்டம்ஸை வந்து அவங்க வந்து செய்கிறதுக்கு வந்து அனுமதிக்கப்படுறதில்லை. அதாவது வந்து ஒரு பார்ஷியாலிட்டி வந்து பார்க்கப்படுகிறது. அது வாயில சொல்ல முடியாத. அதாவது தாழ்த்தப்பட்ட ஆட்களா எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது. கோவத்தெல்லாம் அடக்கிட்டு இருக்கேன். என்னடா வாழ்க்கை இது? மனுஷ வாழ்க்கை என் எச்சி துப்புறத விட கேவலமா இருக்கடா என் வாழ்க்கை. கொஞ்சம் இடம் கொடுத்து அந்த ஆட்ல தலைக்கு மேலே உட்காந்துக்கிட்டீங்களே. நீ கட்டிக்கு போற பொண்ணு தலையில செருப்பு வச்சதும் ஏன் சொந்தக்கார பையன் ஊரு முன்னாடி அடி வாங்குறது ஒன்னால. என்னதான் அந்த ஆள் என்ன கூடவே வச்சிருந்தாலும் அவன் என்னை எங்க வச்சு பாக்குறான், என்னவா பாக்குறான்னு அன்னைக்கு தான் புரிஞ்சு. கிராமங்கள்ல வந்து இன்றைக்கும் வந்து சாதிய ஒடுக்குமுறை இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து திருமாவளவன் அவர் வந்து கருத்து வைக்கிறதே வந்து இது வந்து இந்த ஒடுக்குமுறை இருப்பதன் காரணமே வந்து மனுஸ்மிருதியை வந்து பின்பற்றுறதுனாலதான். அதோடைய அந்த கஷ்டம் வந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. மனுஸ்மிருதியை நம்ம லீகலா நம்ம ஃபாலோ பண்றது கிடையாது. பட் அந்த கஷ்டம் இருக்கிறதுனாலதான் இந்த ஒடுக்குமுறையே இருக்கு அப்படின்றாரு. இன்னொன்னு, தமிழ்நாட்டுல எவனுக்காவது எந்த ப்ராப்ளம்னாலும் சரி அட்டென்ஷனை திருப்பறதுக்கு நித்யானந்த ஒரு ஆளைத்தான் தேடுவானுங்க. ஊருக்கு இளைச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டின்னு நான் என்ன பண்றது? இந்த நேரத்திலையும் சிரிக்க நம்மளால தாண்டா முடியும். நம்ம வன்னியர்களுக்கும் பட்டியலினத்தவர்களுக்கும் ஒரு தகராறு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. முக்குலத்தோருக்கும் பட்டியலினத்தருக்கும் ஒரு தகராறு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இவர்களில் யார் மனுநீதியோடு தொடர்புடையவர்கள் சொல்லுங்க. இவர்கள் யார் மனுநீதியை ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்லுங்க. என்ன இழுத்து உள்ள பாக்குறியா? சொல்லுங்க. நமக்கு இருக்கடா வம்பு இருக்கடா தெரியாம இருண்டு போயிரும்டா. பட்டியலினத்தோருக்கு உள்ளேயே பாகுபாடு இருக்குது.
அவர்களே 3 பிரிவாக பிரிக்கிறார்களே. பீகார்ல வந்து மகா தலித் அப்படின்னு பிரிக்கிறாங்க. தலித் மகா தலித்துக்குள்ள இவர்கள்லாம் எந்த மனநிலை கொண்டு வந்தாருங்க? இதெல்லாம் மனிதர்களுடைய இயல்புங்க. இப்ப என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்கு முடுக்கு முடுக்குன்னு குடிக்கிறீங்க. ஓகே பயவுள்ள இவன் கோமியத்தை வாங்கி குடிக்க சொல்ற மாதிரியே சொல்றானே. மனிதர்கள் வந்து அந்த யாரெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அவர்கள் வந்து வலிமை உள்ளது எஞ்சும். மேல பலமா இருக்கிறவன் மேலமை ஏறி ஏறி அடிச்சுட்டு இருப்பான். இது எல்லா சமூகமும் செய்யுது. இது வந்து இந்தியாவில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, சாதிகளுக்கு இடையில மட்டுமல்ல, மதங்களுக்கு இடையில மட்டுமல்ல, உலகம் முழுக்க வல்லாதிக்கம் என்பது இருந்து கொண்டே இருப்பது. அவர்கள் எப்பயுமே செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்க செய்வீங்க, அவர் செய்வார், இவர் செய்வார், இவர் செய்வார், யாராவது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஆதிக்கம் இருக்கத்தான் செய்யும், இருந்துகிட்டே தான் இருக்குது. ஆதிக்கம் தான் என் எதிரி அப்படின்னு பெரியார் சொன்னார். எனக்கு ஆதிக்கம் தான் எதிரி அப்படின்னு ஒரு சொன்ன விஷயம் இருக்கு இல்லையா? அதற்குதான் அவர் வந்து மனுஸ்மிருதியும் ஒரு காரணம். அவரே பண்ணுவாருங்க, எல்லாரும் பண்ணுவாங்க, எல்லாரும் பண்ணுவாங்க. யார் யாருக்கு வாய்ப்பு கிடைக்குதோ. நான் சொல்றேன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆட்சியை பிடிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தா 2 சீட் கேட்டுட்டு இருப்பாங்களா? திமுக தலைவராக இருந்த அமரர் கருணாநிதி அவர்கள் விடுதலை சிறுத்தைகளை பார்த்து நீங்கள் எல்லாம் பொது தொகுதி கேட்கலாமா அப்படின்னு கேட்டார். அப்படின்னு சொன்னது நான் இல்லைங்க, திரு வன்னி அரசு கட்சிக்காரர் சொல்லியிருக்கிறார். பொது தொகுதி கேட்டோம். பொது தொகுதி வந்து திமுக கொடுக்கல. அப்போ அவங்க சொன்னது என்ன, நீங்களாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படாதீங்க அப்படின்னு சொன்னது. நீங்கள் எப்படி பொது வீதியில் நடக்காதீங்களோ, பொது குளத்தில் நடக்காதீங்களோ, அது போல சொல்லாடலாம் அந்த வார்த்தை. நீங்கள் வந்து பொது தொகுதி கேட்காதீங்க அப்படிங்கிறது. இது ஏன் நியூஸ் செவன்ல இதை ரெக்கார்ட் செய்கிற வன்னியரசு அது யார் சொன்னார்கள் என்று சொன்னாலும் சரியானதாக. அது கலைஞர் தான் சொன்னார். இவர்தான் மானஸ்தன். வணக்கம். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. அப்படி ஒரு சாதி கொடுமை தீண்டாம அதை மாற்றிட பாடுபட்டு வெற்றி கண்ட இயக்கம் தான் நம்முடைய திராவிட இயக்கம் என்பதை யாரும் மறந்து விட முடியாது. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. அப்ப மனுநீதியை திமுக ஃபாலோ பண்ணுதா? நீங்கள் எல்லாம் பொது தொகுதி கேட்கலாமா என்ற திமுக வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? அதான் எனக்கு ஒன்றும் புரியல. பேசாம ஆமான்ற வேண்டியதான். ஆமா 2 லட்சம் தான் சார். வெளியே வா, மம்பட்டி எடுத்து நடுமண்டு தொடக்க. சார், நான் சொல்றது திமுக மனுநீதியை ஃபாலோ பண்ணுன்னு சொல்ல. வாய்ப்பு கிடைக்கிற எல்லாருமே தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்திட்டே இருக்காங்க. இவ்வளவுதான். நீங்க தான் செய்றீங்க, நான் தான் செய்றேன், எல்லா உலகமே தான் செய்யும். யார் யாருக்கு எங்கெங்க வாய்ப்பு கிடைக்குதோ அங்கங்கே அவர்கள் அழுத்த பார்க்கிறார்கள். இது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மனித குணம். இதுல வேற அம்மா மேல சத்தியம் ஜாதி. மாரிதாஸ் அப்படின்ற ஒருவர் வந்து பாஜகவுக்கு ஆதரவாக வந்து அவர் வந்து வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்காரு. அதுல பாத்தீங்க அப்படின்னா வந்து மிகவும் தரக்குறைவாக ரொம்ப ஒரு ஒருமையில வந்து ஜேர்னலிஸ்ட பேசுறது வந்து தொடர்ந்துகிட்டே வந்து இருக்கு. ஆனா அந்த தூண் வந்து இன்னைக்கு வந்து ஆளுங்கட்சிக்கு பெரிய கேரளா ஜால்ரா போடுறீங்க. ஜிங் சக் ஜிங் சக் ஜிங் சக் ஜிங் சக் ஜிங் சக் ஜிங். என்ன பயம் இல்ல, கழுத்து கத்தியா வந்துரும். திரு குணசேகரன் ஆகட்டும், இல்லை வந்து திரு செந்தில் அவர்களாகட்டும், இல்லை நெல்சன் சேவியர், இவர்கள் எல்லாருமே வந்து சமீபத்தில் ஒருமையில வந்து பேசி வீடியோ போட்டிருந்தாரு. என் வேலை உன்னுடைய மண்டபாலத்தை தண்டவாளத்தில் ஏத்துறதா என்னுடைய வேலை. அவர் சொன்ன விஷயம் வந்து நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். பட் அவர் அந்த ஒருமையில பேசுற அந்த ஒரு விஷயத்தை கண்டித்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஜேர்னலிஸ்டா பாண்டே அவர்கள் வந்து கண்டிப்போ இல்ல எதுவுமே வந்து சொன்னதில்லை. அதன் காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சு. பாண்டே அவர்களை விமர்சித்து எவ்வளவு வீடியோக்கள் வருது, நீங்க எவ்வளவு கண்டிச்சிருக்கீங்க? இந்த ஊடகம் எவ்வளவு கண்டிச்சிருக்கு? பாண்டேவை தனிப்பட்ட முறையில விமர்சித்து அவருடைய சமூக சொன்ன கருத்து தப்புன்னு பேச அவர் ஏன் பேசணும்? யார் கண்டிச்சிருக்கா சொல்லு? எந்த சங்கம்? டெஃபினட்டா நான் இப்போ கண்டிக்கிறேன் சார். இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. ஒன்ன கேப் மாதிரி இடுப்பா வெட்டி போடுறேன். ஓகே, இப்படி எடுத்துக்கிட்டோங்களா? நான் என்னைய வந்து எல்லாரும் விமர்சிக்கும் போது யாருமே எதுவும் பேசல, அதனால இப்ப அவங்கள நான் விமர்சிக்கும் பொழுது நானும் எதுவும் பேசல. அப்படி உலகத்தில் அன்றாடம் 1000 விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. எதற்கு பதில் சொல்வது, எதை விமர்சிப்பது, எதை கண்டிப்பது என்று அவரவர் தான் தீர்மானிக்க முடியும். அடுத்தவர்கள் தீர்மானிக்க முடியாது. அப்படின்னா ஒரு 10,000 பவுண்ட் கொடு. என்கிட்ட ஏதியா அவ்வளவு பணம்? அப்புறம் எதுக்கு அட்வைஸ் பண்ற? எதை எப்ப பண்ணணும்னு எனக்கு தெரியும். பேசாம பூட்ட. நம்ம ஊர்ல தினந்தோறும் பாலியல் வன்புணர்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. யூபியில் ஹத்ராஸ்ல நடக்கக்கூடிய பாலியல் வன்புணர்ச்சிக்கு இங்க ஆர்ப்பாட்டம் பண்றோமே, நம்ம ஊர்ல பாலியல் வன்புணர்ச்சி நடக்கலையா அப்படின்னு நான் கேட்கலாம். நீ ஏன் இதுக்கு கொடுத்த, நீ ஏன் இதுக்கு கொடுக்கலன்னு சொல்லி நீங்க என்ன யாரும் கேட்க முடியாது. 1000 விஷயங்கள் நடக்கிற விஷயங்கள்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க மாட்டேன் நான்.
நீ யாரு? நீ முதல்ல நீ யாரு? நீ யாரு? உன் நோக்கம் என்ன சொல்லு? கேள்வி கேட்கறதே உனக்கு வேலையா? உனக்கு பதில் சொல்லிட்டே இருக்கிறது ஏன் வேலையை நினைச்சிருக்கியா நீங்க? இன்னைக்கு வந்து திரு பாண்டே அவர்கள் வந்து சாணக்கியால நிறைய விஷயங்கள் பேசினாலும் நடுநிலையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாலுமே வந்து நடுநிலையாக அறியப்படுகிறதில்லை, ஒருதலை பட்சமாக பேசுகிறாரோ என்ற ஒரு சந்தேகம், ஒரு ஐயம் வந்து நிறைய பேருக்கு இருக்கு. அதுல இருக்கக்கூடிய ஒரு சில கேள்விகளை தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். இதான் வந்து கோர். நான் 100 முறை சொல்லிட்டேன், உங்க பேட்டியை திரும்ப எடுத்து பாருங்க, மற்றவர்கள் கொடுத்து நான் பேட்டி எடுத்து பாருங்க, யாருமே அதை கேட்க தயாரா இல்லை. அப்போ உங்களுக்கு ஆசை ஒன்னா இருக்குது, எப்படியாவது முத்திரை குத்தும், நாங்க குத்திட்டு போங்கன்ற. இப்ப என்ன கேட்டுச்சுன்றேன். அவ்வளோதாங்க, அவ்வளோதான் மேட்ரு. Kill them with your success, bury them with your smile. சரி சார், இப்போ எதனாலனா சாணக்கியா ஒரே குரல் உங்கள் குரல் அப்படின்னு இருக்கிறதுனால அந்த ஒரே குரல் மக்கள் குரலாக இருக்கிறதா அப்படின்ற ஒரு தெளிவு மக்கள் பாக்குறாங்க. நீங்க தான் போன பேட்டில சொன்னீங்க, உங்களுடைய வளர்ச்சி நான் பார்த்து பிரமிக்கிறேன்னு சொன்னீங்க. எப்படி வளர்ச்சி வரும்? நிச்சயமா பண்ணு. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.